ஒரு கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஊத்த சொல்வாங்க. அது ஒரு ரேண்டம் ரூல் நினைக்கிறீங்களா? இதுக்குள்ள ஒரு சயின்ஸ் இருக்குது. அரிசி கிரெயின்ல முக்கியமா இருக்கும் ஒரு விஷயம் ஸ்டார்ச். அதாவது சுமார் 70 முதல் 80% ஸ்டார்ச் தான். இந்த ஸ்டார்ச் ஸ்ட்ரக்சர் வாட்டரை நல்லா அப்சார்ப் செய்யும். அதனாலதான் குக் பண்ணும்போது ரைஸ் தண்ணி குடிக்கும். குக்கிங் போது ரைஸ் வாட்டர் அப்சார்ப் செய்யும். பிறகு அந்த ஸ்டார்ச் ஜெலட்டினைஸ் ஆகும். அதாவது கிரெயின் சாஃப்ட் ஆரம்பிக்கும். ரைஸ் குக் ஆக இந்த ப்ராசஸ்க்கு சஃபிஷியன்ட் வாட்டர் தேவை. அதனாலதான் வாட்டர் ரேஷியோ மிக முக்கியம். ஒரு கப் ரா ரைஸ் குக் ஆகும்போது சுமார் 2 முதல் 2.5 கப் வாட்டர் அப்சார்ப் செய்யும். மேலும் குக்கிங் போது சிறிது வாட்டர் எவாபரேட் ஆகும். அதனால் பிராக்டிக்கல் குக்கிங் ரேஷியோ 3 கப் தண்ணி. இந்த ரேஷியோ கரெக்டாக இருந்தால் ரைஸ் ஃபுல்லி குக் ஆகும். கிரெயின் ஹார்டாக இருக்காது. ரைஸ் குக் ஆகும்போது டெம்பரேச்சர் சுமார் 70 முதல் 90 டிகிரி. அந்த டெம்பரேச்சர்ல ஸ்டார்ச் கிரானியூல் ஸ்வெல்லிங் ஆகும். அதாவது வாட்டர் அப்சார்ப் செய்து சாஃப்ட் ஆகும். ஒரு கப் ரா ரைஸ் சுமார் 180 முதல் 200 கிராம் இருக்கும். அதை குக் செய்ய நார்மலி சுமார் 450 முதல் 500 ml வாட்டர் தேவை. ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்கு. எல்லா ரைஸுக்கும் சேம் ரேஷியோ இல்ல. உதாரணமாக பொன்னி ரைஸுக்கு சுமார் 1 2.5, ரா ரைஸுக்கு 1 3, பாஸ்மதி ரைஸ்க்கு 1 1.75, பிரவுன் ரைஸ்க்கு 1 3 முதல் 3.5. சில நேரங்களில் ரைஸ் முஷியாகிடும். அதுக்கான காரணம் வாட்டர் அதிகம் அல்லது ஃப்ளேம் லோ இருக்கலாம் அல்லது ரைஸ் வெரைட்டி வேறாக இருக்கலாம்.